சினிமாவில் இப்போ வந்த பாட்டி, அதற்கப்புறம் வந்த அம்மா அப்படின்னும் வில்லி பல கோணங்களில் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி, நடித்து கலக்கிட்டு இருக்கவங்க தான் யார் அப்படின்னா வடிவுக்கரசி அவர்கள். முதல் மரியாதை படத்தில் இவங்களுடைய நடிப்பை நம்மளால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவங்க. சிவாஜி கணேசன் அவங்க படத்தின பாடு இருக்கே அப்பப்பா, சொல்லி நம்மளால் முடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நடிச்சிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பாட்டி கேரக்டராக இருந்தாலும் சரி, இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய மிடுக்கான நடை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் தான் யாருன்றதை இந்த தமிழ் சினிமாவுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த சூழ்நிலை சமீபத்தில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி ரொம்பவே வைரலாகி வருது. என்னன்னா, இவங்களுக்கு ரஜினி, கமல் இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களில் ரொம்பவே பிடித்தமானவர் யார் அப்படின்னா விஜய் சேதுபதி அவையா. ஏன்னா அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். அதே போல் பேசக்கூடிய விதம், அணுகக்கூடிய முறைன்னு எல்லாமே நல்லாயிருக்கும். அடிக்கடி எனக்கு மனசு சரியில்லை, இல்லை ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நான் அவரை போய் மீட் பண்ணுவேன். அடிக்கடி நம்ம இப்படி மீட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு விஷயம் தோணும், நம்ம இவங்க கூட நடிக்கணுன்றதுக்காக தான் அவரை போய் பார்க்குறோமோன்னு தப்பான எண்ணத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பையன் மாதிரி. அதனால் என்னுடைய கடைசி காலத்தில் நான் இறக்கும்போது யார் என் பக்கத்தில் இருக்கணும்னு கேட்டால் நான் விஜய் சேதுபதி அவர்கள் தான் சொல்லுவேன்னு இப்போ வடிவுக்கரசி அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபல நடிகையாக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு எல்லோருமே இப்போ அவங்க பேசினதை வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க. எந்த மாதிரியாக இவங்க இப்படி உருக்கமாக பேசியிருக்காங்களேன்னு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஏன் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்கள நினைத்து மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்களாம். இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு நடிகையாக இருந்து எந்தவித தலைக்கணமும் இல்லாமல் ஒரு பிரபல நடிகரை பற்றி பேசி அதுவும் தம் பையன் மாதிரின்னு சொல்லியிருக்கிறது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சூர்யா அவர்கள் வாடிவாசல் திரைப்படம் எப்போ வரப்போகுதுன்னு ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. கலைப்புலி எஸ் தானு, வெற்றிமாறன், சூர்யா 3 பேருமே சமீபத்தில் எடுத்த பயோ வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் எப்போ இந்த படம் வெளியாக போகுதுன்னு கேட்டாங்க. சில காரணங்களால் கிடப்பில் இருந்த இந்த படம் ஏப்ரல் மேல தொடங்க போகுது அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இதை கேள்விப்பட்டதுலேருந்தே சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சமீபத்தில் இவர் கொடுத்த சில படங்கள் நல்ல வரவேற்பை பெறலை. விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, கொஞ்சம் லோவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் சூர்யா அவர்கள் அடுத்து நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகளை கேட்டதும் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படமாவது அவருக்கு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.